Hello guys, welcome to our podcast. ஸோ இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ இன் திஸ் சேனல். ஸோ இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஹவு வி ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங் இன் காலேஜ் டேஸ். அதை பற்றின ஒரு ஸ்டோரியில் இருந்தால் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் கனெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே இவன் சொன்ன மாதிரி தான் இப்போ எல்லாமே நடக்க போகுது. பட் இதில் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ப்ரொஃபஷனல் ஃபீல்டு அஸ் அ பர்சனல் ஃபீல்டு கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஃபுல்லி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஃப்ரீலான்சிங் ஆரம்பித்தோம் அதுலேருந்து போயிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஏஜென்சியில். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் சோஷியல் மீடியா மேனேஜர் இன் ஸ்பெசிஃபைட் இன் லிங்க்டின்ல வந்து நான் 2 ப்ரொஃபைல்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஃப்ரீலான்சிங்கில் இப்போ நான் 3 கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணிருக்கேன். இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் அவர் காலேஜ் டேஸ். செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட்லையும் செகண்ட் இயர் இயர்லியும் ஸ்டார்ட் பண்ணோம் த்ரூ லிங்க்டின். ஸோ இப்போ நான் என்னவா இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இவங்க 2 பேர் நான் ஒர்க் சொல்லுவாங்க. நான் வந்து இப்போது ஆஸ் எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கிங் வித் 5+ clients அண்ட் ஒர்க்கிங் இன் அன் ஏஜென்சி கால் .mov அண்டு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். இது வந்து சின்ஸ் காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து மொபைலில் தான். பட் இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ நான் வந்து சோஷியல் மீடியா மேனேஜராக ஆரம்பித்தேன் ஜானியை. சோஷியல் மீடியா மேனேஜிங்கில் கொஞ்ச நாள் இருந்து அப்படியே ஒரு 1 இயர் போச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு வீடியோ எடிட்டிங்குள்ளே இறங்கி இப்போ வீடியோ எடிட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன், சோஷியல் மீடியா மேனேஜிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது ஒரு நம்ம புதுசாக ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற இன்னொருத்தரும் இருக்கார். அவரோட ஜேர்னியும் போகிற வீடியோலாம் பார்ப்பீங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் இப்போதைக்கு சும்மா இருக்கேன். இதுக்கப்புறம் உங்களை பீட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? ஓகே, கரண்ட்லி ஐம் லேர்னிங் மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டை பற்றி வெபினார்ஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நைஸ். ஸோ அந்த இது இருக்குல்ல, காலேஜ் படிக்கும் போது வந்து ஆன்லைன் மணி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வழி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ஏமாந்து தான் போவாங்க. ஸோ ஆனால் ஆன்லைனில் சம்பாதிக்கிறது ஈஸின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுவோம். ஆன்லைனில் மணி சம்பாதிக்கிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ஷோர் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். ஆனால் அது ரைட் பாத்தில் இருக்கணும். பட் இன் இயர்லி டேஸ் இட் வாஸ் டிஃபிகல்ட். அது ஒரு ஃப்ளோவில் போச்சுன்னா கன்ஃபார்ம் ஈஸியாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, சம் பீப்புள்ஸ் ஆர் ஸ்டக் அட் ஸ்கேம் லைக் இன்வெஸ்டிங் த மணி இன் த ஸ்கேம்ஸ் அண்ட் தே ஃபெயில். லைக் வந்து ஈஸியாக மணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தென் தே லாஸ்ட். பட் நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சோன்னா, வி ஆர் ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் த டைம் இன் அவர் லேர்னிங்ஸ். ஸோ அதான் இப்போ நாங்களுக்கு வந்து ஒரு பே ஆஃப் பண்ணுற மாதிரி ஐ திங்க் தட்ஸ் த இயர்லி ஜேர்னி பேஸ். லைக் வி கேன் மேக் மணி ஈஸிலி பை இன்வெஸ்டிங் அவர் டைம் ஆன் த ரைட் திங் லைக் லேர்னிங்ஸ். ஆன்லைனில் பண்ணுறது வந்து கண்டிப்பாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமும் ஈஸியாக கூட. ஏன்னா ஆன்லைனில் எல்லா ரிசோர்ஸுமே ஃப்ரீயாக இருக்குது. எஸ், யூடியூப் வந்து மெயின். ஆமாம், நம்ம எது வேணுமோ, எது கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கற்றுக்கலாம். ஸோ அதை கற்றுக்கிட்டு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணும் போது நல்லாவே ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். ஆமாம், பட் த மெயின் திங் இஸ் ஏர்னிங் மணி ஆன் ஆன்லைன் வந்து த்ரூ ஒரு ஸ்கில் தான் முக்கியம், நெட்வொர்க்கிங். அது இல்லைனா கன்ஃபார்ம் ஃபார் ஷோர் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. வாட் அபவுட் தட்? எஸ், ரைட்டா. நெட்வொர்க்கிங்கில் வந்து நெட்வொர்க்கிங் நம்ம பண்ணும் போது மல்டிபிள் நீஷ்லேருந்து வர பர்சன்ஸை பார்ப்போம். ஆமாம், ஸோ வி கேன் கெட் கனெக்டட் வித் தெம். அதான் இயர்லியாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண ஒரு காலேஜ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இயர்லியாக மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங் லைக் பீப்புள்ஸ் வித் ஆர் லைக் மைண்டட் வித் யூ இன் லிங்க்டின், இன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. எவ்வளோ கம்யூனிட்டிஸ் இருக்குது. லைக் நாங்கள் கூட சில கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கோம். அந்த கம்யூனிட்டியோட லிங்க்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் நீங்கள் சொல்லுறது தான் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் வந்து திங்க் டிஜிட்டல் கம்யூனிட்டி அண்ட் ஃபியூலர்ஸ், அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு டூ. ஸோ யூ கேன் ஈஸிலி மேக் மணி த்ரூ த கம்யூனிட்டி நெட்வொர்க் மூலியமாக உள்ள வந்து ஹையரிங் வரும். ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். And even Discord communities. Discord communities, we are exploring There are some foreign clients also, so you can access that. We will definitely put in description. Okay. இந்த நெட்வொர்க்கிங் எப்படி கிளைண்ட்ஸ் பிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நாங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். 3 பேருமே ஃபஸ்ட் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். இது வந்து அப்போது வந்து எங்களுக்கு அவ்வளோ அப்போ தான் எங்களுக்கு எக்ஸ்போசரே கிடைக்க ஆரம்பிச்சு. நாலேஜே இல்லை. ஆமாம், நாலேஜே இல்லை. நெட்வொர்க்கிங்னா என்னன்னு கூட தெரியாமல் நாங்கள் போய் அட்டன் பண்ணோம். அது வந்து திங்க் டிஜிட்டலோட லிங்க் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஐ திங்க், அது சரியாக தெரியல. அட்டன் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ தான் எல்லாருமே நம்ம எங்களோட இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃபே ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம். ரொம்ப புதுசாக இருந்தது. நிறையா லைக் மைண்டட் பீப்புள்ஸ், நிறையா டிஃப்ரெண்ட் நீச்லேருந்துலாம் வந்தாங்க. ஸோ அதுலேருந்து அந்த கம்யூனிட்டிலேருந்து நாங்கள்
லேர்ன் பண்ணி இந்த அளவுக்கு வந்ததுன்னா அந்த கம்யூனிட்டி தான் காரணம். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். நெட்வொர்க்கிங்னா ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங் மட்டும் இல்லை, ஆன்லைனுமே ஆன்லைனுமே நிறைய நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணி நம்ம கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணும்போது அது வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஷோர். And I personally think ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுங்கிறத தாண்டி we got a support. அது வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னா இட் வில் டெல் யூ தட் யூஆர் நாட் alone. இப்போ உங்கள் ஜேர்னியில் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே தட் யூ ஆர் ஸ்டார்டிங் அன் ஏஜென்சி. யார் என்ன எதுவுமே ஏஜென்சியை ரன் பண்ணுறப்ப தெரியலனா கூட, இஃப் யூ ஹாவ் ரைட் நெட்வொர்க்கிங், இஃப் யூ நோ த ரைட் பர்சன், யூ வில் கெயின் த நாலேஜ் ஃபார் ஃப்ரீ. இங்கே பெரும்பாலான இன்ஃபர்மேஷன் பல பேர்கிட்ட கொட்டி கிடக்கும். இது வெளியில் போய் கோர்ஸுக்கு காசு கொடுத்து வாங்குறது, யூடியூப் சேனல்ஸு, இந்த மாதிரி ஆன்லைன் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப பெருசு. அது வந்து நம்ம பர்சனலாக ரீச் அவுட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அது கிடைக்காது. ஸோ நெட்வொர்க்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூடியூப்பை விடுங்க. இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் விற்கிறான்னா, அந்த கோர்ஸ் விற்கிறவன் அந்த பிஸ்னஸில் சரியாக சம்பாதிக்க முடியாததுனால தான் கோர்ஸ் விற்கிறான். இப்போ நீங்கள் அதே கோர்ஸை படித்து அவனும் அதே மாதிரி தான் ஆக போகிறீங்க. உங்களுக்கு புதுசாக எதுவும் தெரியாது, இல்லை ப்ராக்டிக்கலாக வர பிரச்சனைகள், இல்லை அதை டெவலப் பண்ணுறதுக்கு தேவைப்படுற விஷயம் ஏன் அவனுக்கு டெவலப் ஆகலைங்கிறத அவன் ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தா அவன் கோர்ஸ் விற்க வேண்டிய நிலைமையிலே இருந்திருக்க மாட்டான். அப்போ யார் ஃபிகர் அவுட் பண்ணி யார் கோர்ஸ் விற்காம அவங்களுடைய நீஷில் அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ரீச் அவுட் பண்ணும்போது மற்றவங்க கிட்ட கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே கிடைக்கும். சம்டைம்ஸ் தட் இன்ஃபர்மேஷன் மைட் சேஞ்ச் யுவர் லைஃப். அது மாதிரி நெட்வொர்க் மட்டுமே பண்ணிட்டு இருந்தது வந்து பத்தாது, ஷோகேசிங்காக இருக்கணும். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இட்ஸ் அபவுட் பர்சனல் பிராண்டிங். கரெக்டாக நீங்கள் சொல்ல வர்றது ப்ரெசன்ஸ் நம்ம இருந்துகிட்டே இருக்கோன்ற அந்த ப்ரெசன்ஸை காட்டிகிட்டே இருக்கணும். அது சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, we are a product, we need to sell ourselves in the online. அப்படி தான் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா, என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் ஒரு கேமிஃபைடாக உங்கள் லைஃப் எடுத்துக்கிட்டாலே, இஃப் யூ ஆர் அ கேரக்டர், யூ நீட் a skill to மூவ் ஆன் யுவர் லைஃப். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேமே எடுத்துக்கோங்க, பப்ஜியே எடுத்துக்கோங்க. பப்ஜி தெரியாது, ஃப்ரீ ஃபயரில் வந்து இட்ஸ் அ கேரக்டர் ஸ்கில். இஃப் தேர் அ ரைட் கேரக்டர் ஸ்கில், தே கேன் ஈஸிலி வின் த மேட்ச். அதே சேம் திங் தான் இப்போ நம்ம ஃப்ரீலான்சிங்கில் வரப்போகுது. இஃப் யூ ரைட் ஸ்கில் அண்ட் யூ ஷோகேசிங் யுவர் ஸ்கில் ஆர் ஃபைட்டிங் வித் தட் skill, you can lead to make a money online easily. அது வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மூலமா எப்படி சொல்லணும்னா, we can show off like அந்த ப்ரொஃபைல் மாதிரி. ஃப்ரீ ஃபயர்ல எப்படி ப்ரொஃபைல் இருக்கோ அதே மாதிரி லிங்க்டின் உங்கள் ப்ரொஃபைலை பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண they may attract by the viewers and the hirers, people who are want to hire the video editor or graphic designer or a social media manager, they can hired by the profiles, right? Like that. அப்படிதான் இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதாவது பிகினராக இருந்தாலே போர்ட்ஃபோலியோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஃப்ரெஷராக போகிறோம், ஆனால் அதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, யூ ஹேவ் டு ஷோ தெம் ஹவு யூ ஆர் மேக் யுவர் செல்ஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்ன்னு காமிக்கணும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அங்கே போனோன்னும் போது நம்ம ஆல்ரெடி இங்கேயே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கை காமிக்கணுன்ற போது அந்த ஷோகேஸிங்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ அதை நம்பி தான் நமக்கு வந்து கிளைண்ட்ஸே கிடைப்பாங்க. they need trustல. ஆமாம், ட்ரஸ்ட் இல்லைனா எப்படி they will accept your ஓகே பண்ணாமல் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரெஸ் கொடுக்க முடியாது. ஸோ அது நம்ம எதாவது பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்களுமே ட்ரெஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யாருமே நம்மளுக்கு சும்மா காசு கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் வெறும் பேசி மட்டுமே அவங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு பிச் பண்ணுறீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு மந்த்லி 20K, அவங்க எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு இந்த 20K கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும் வித் சம் ஒர்க்ஸ், ப்ரீவியஸ் ஒர்க்ஸ், பெஸ்ட் ஒர்க்ஸ், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் டாக்குமெண்டிங். நம்ம யார், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம எப்படி டெலிவர் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம காமிச்சா மட்டுமே அங்கே ஒரு ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த ட்ரெஸ்ட் பில்ட் ஆனால் தான் நம்ம ஈவன் தே கேன் பே மோர் ஆஃப் தெம். ஆமாம், நம்ம நினச்சத விட அதிகமாக கூட பே பண்ண சான்ஸ் இருக்குது. தேர் ஆர் so many US clients also. So we must have portfolio or proof of work to work as a freelance. They have to believe that we are going to make some crazy outputs. Crazy and important things
அதர் ஸ்டஃப்ஸ். ஓகே. ஆனால் பெரும்பாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, when they realize that they have nothing, they feel like they're zero. அந்த சைக்கிள் அவங்கள புரிஞ்சுக்க மாட்றாங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருந்தா எனக்கு இந்த கிளைண்ட் கிடச்சிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரியான ஸ்கில் செட் இருந்திருந்தா நான் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நீஷில் போயிருப்பேன், இல்லை இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ, ஸ்டார்ட் ஸ்மால். அந்த ஸ்மால் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம், அதுக்கப்புறம் பண்ணுற ஒர்க் அதுக்கு மேலே கொண்டு போவோம். இந்த சைக்கிள் தான் மேலே ஒருத்தரை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படி மேலே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட். எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட். இந்த பாட்காஸ்ட் இப்போ இந்த பாட்காஸ்ட் எதுக்கு பேசுகிறோன்னா, இட் வாஸ் த ப்ராஜெக்ட் வி ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் தட். இதை இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். லைக் இட்ஸ் வாட் லைக் வி வாண்ட் டு டாக்குமெண்ட் த ஜேர்னி த்ரூ திஸ் கண்டென்ட் கிரியேஷன், பிகாஸ் கண்டென்ட் கிரியேஷன் தான் ஒரு மெயின் ரோல் இன் 2025. ஸோ வி கேன் மேக் அவர் பிராண்ட் பை த்ரூ ஆர்கானிக் கண்டென்ட் புஷ். அதனால தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் அந்த பிராண்ட் பேரை கூட ரிவீல் பண்ண இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறோம். But the podcast was regularly, we will update what we are doing at what we are now. They like this type of content to provide value to others. என்னோட main motto is about providing a value to people who want to gain much knowledge and implement through their life and get what they want. அப்படிதான் நாங்கள் வந்து this is the podcast theme, the channel online அப்படின்னு சொல்லலாம். That's the theme. மனோஜ் சொன்னதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன், தட் இஸ் ப்ரொவைடிங் வேல்யூ டு பீப்புள். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பழக்கமான ஒரு ப்ரொஃபஸர் சொன்ன விஷயம் அது. நீங்கள் வளர்கிறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கிட்டேருந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி செய்யுங்க. ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வளருவாங்க. ஆக்சுவலாக மனோஜால தான் அந்த மோட்டோ வந்து எங்கள் கம்பெனிக்கே கிடச்சதுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி அந்த ஐடியா இருந்தாலுமே அந்த ஐடியாவை சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும், நம்ம கம்பெனி நம்ம பிராண்டிங் கிரியேட் பண்ணுறோன்னா நம்ம பிராண்ட் வந்து இந்த வேல்யூ செட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வேல்யூ செட்டுக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த பர்டிகுலரான ஒரு விஷயம் மனோஜ் கிட்ட இருந்து வருது. அண்ட் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. பாட்காஸ்ட்டில் சொல்லாதீங்க, பார்த்துக்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் another thing like stuff tools we are using to make money. இது மணி மேக் பண்ணணும்னு இறங்கிட்டோம்னா நம்ம சும்மாவே மேக் பண்ண முடியாது. we have to learn something, we have to do something. It was not hard enough in initial days, but the tools might help you. Like வந்து in the initial beginning இந்த tools நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா for sure you can build a online portfolio or presence and lead to a making money. அப்படி நீங்க எதுவுமே நினைக்கலனாலும் நீங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டேன்றீங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் இருக்கும். Sure. The peoples who are not learning are only seeing the scamming things and want to make money, அவங்களோட நீங்க வந்து ஹையர்டா இருப்பீங்க. கம்பேரிசன் இல்ல, you are the right thing, right way ன்னு சொல்லலாம். ஆட்டு மந்தைகள்ல இருந்து கொஞ்சம் தனித்துவமா தெரியுங்க. ஆவரேஜ் 10%. ஆமா ஆமா, அந்த மாதிரி கூட சொல்லலாம். The tools அந்த மோட்டிவ் அந்த குரூப் நேமே வச்சோம். So I think we are doing perfectly. the right track. Let's talk about tools. சரி, இன்னொரு மேட்டர் இருக்கு. எதனால ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சோம்? அந்த 9 to 5. ஓகே, we don't want to stuck in the 9 to 5 job. எனக்கு 9 to 5 job வந்து வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்து தான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணோம். But in the end we need to push ourselves to be in 9 to 5 job and make some experience and get out of the job and we need to start our business. அது ஒரு ரோட் மேப் மாதிரி இல்ல, பட் அதான் வந்து ஒரு புஷ் மாதிரி இருக்கு. லைக் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி தான் இருக்கு. என்ன பண்றது, we have to experience all of this, right? So நம்ம வந்து 9 to 5 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அது ஒரு ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், மூவிஸ் நம்ம சரௌண்டிங்கில் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இது வந்து 9 to 5ன்றது ஒரு ஷார்ட் ஃபார்மாக இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஷார்ட் டைம் அதான் நம்ம லாங் டேர்முக்கு அது இறங்காமல் இருந்த வரைக்கும் நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ 9 to 5லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டக்டான திங் மாதிரி தெரியுது. பார்க்கும் போது தெரியுது, ஒருத்தவங்க 9 to 5 வேலைக்கு போயிட்டு வராங்களோ இல்லை கூட இருக்கவங்க பார்க்கும் போதே தெரியுது, தே கான்ட் பி ஃப்ரீ. எஸ், அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அதில் உடன்பாடே இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் வென் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ கம்பெனி வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு த கம்பெனி ஒர்க்ஸ். ஸோ வி கேன் கெட் த ப்ளூ பிரிண்ட், லைக் கம்பெனி எப்படிலாம் ஓடுது, எப்படி மேனேஜ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது நமக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு அண்டர் ப்ரெஷரில் வேலை செய்யும் போது வி கேன் டூ வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ
அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸோ வேற ஏதோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அந்த 9 to 5 வந்து ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறதை தாண்டி இட்ஸ் அபவுட் த லைஃப் ஸ்டைல். இப்போது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு போவேனா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் போகக்கூடாது. அந்த சுதந்திரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா யூ ஆர் லிவிங் அ பிளெஸ்ட் லைஃப். இந்த சமுதாயத்துக்கு எனக்கு தெரிஞ்சது தான் ஒரு பிளெஸ்ட் லைஃப். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டக் இன் தட். இப்போ நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னா மேபி யூ கேன் கெட் ஃபயர்டு. நீங்கள் போய் தான் ஆகணும். இந்த நிர்பந்தமும் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். பெரும்பாலானவங்க பண்ணுற தப்பு, அவங்க எப்போ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த காலத்தை செலவிட்டுட்டு எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுக்கணுமோ அப்போ ரிஸ்க் எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் அதை பேக் ஃபயர் கூட ஆகலாம். மேபி 100ல் ஒருத்தர் எக்ஸப்ஷன் இருக்கலாம், பட் நம்ம மீதி 99% பார்க்கணும்ல. மோர் ஓவர் தட் 9 to 5ல எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இதை தாண்டி 9 to 5ல உங்களுக்கு பிரச்சனையா போறது என்ன? எல்லாமே தான் பிரச்சனையா போடுது எனக்கு. பட் அதுக்குன்னு அது 9 to 5ன்றது ஒரு தப்புன்னு சொல்லல, தப்புன்னு சொல்ல போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நான் லேட்டாக போகிறதுக்கு எல்ஓபி போகிறது, அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு லீவு கேட்கறதுக்கு முன்னாடியே இது பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுமை. கடுப்பாக இருக்கும். எல்லாருக்குமே கடுப்பாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டிக் லைஃபே இழந்துரும். கண்டிப்பாக ரொமான்டைஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு மேலே ரொமான்டைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கடுப்பாயிடும் லைஃப். ரோபோட்டிக் லைஃப் ஸ்டைலாக ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயமும் இருக்குது. எஸ். சரி, அந்த டூல்ஸை பற்றி சொல்லிடுங்க. ஓகே, லைக் நான் என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வந்து என்னோட கிராஃபிக் டிசைன் இனிஷியல் டேஸில் ஐ யூஸ் கேன்வா, நான் லேர்னிங் ஃபோட்டோஷாப் அண்ட் ஐ யூஸிங் ChatGPT. எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஹவு டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண எனக்கு சுத்தமாக தெரியாது. ஹவு டு மெயில் டு பீப்புள் ஹூ ஆர் லைக் வந்து ஒரு பிச் பண்ண போகிறேன், இல்லை மெயில் பண்ண போகிறேன்னா எழுதுன மெயில் கரெக்டாக இருக்கான்னு ChatGPT கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஷார்ட் கட்ஸ் தெரில அப்படின்னா கூட அதில் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வி கேன் ChatGPT அண்ட் கேன்வா நான் யூஸ் பண்ணியே ஐ கேன் மேக் அ மணி. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ யூஸ் கூகுள் டாக்ஸ் அண்ட் கூகுள் ஷீட். அது வந்து எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், லைக் வந்து ரெக்கார்டிங் வாட் வி ஆர் டூயிங், ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், அந்த அனாலிட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு, தென் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி அதில் அனுப்பினா மாடிஃபை பண்ணுறதுக்கு. அது மாதிரி சில திங்ஸ் 4 டூல்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்லி நோஷன் விட்டீங்களா? நோஷன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் வாஸ் லைக் கூகுள் டாக்ஸ், கீப் நோட்ஸ் அண்ட் மோர் டூல்ஸ், லைக் கம்பைனிங் த எல்லா டூல்ஸும் நோஷனாக கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும், பட் யூ லேர்ன் இட், யூ கேன். இப்போ இனிஷியல் லேர்ன் பண்ணுங்க, காலேஜ் இருந்தால் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் இன் யர் ஃபியூச்சர், பிகாஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டூல். என்னோட டூல்ஸ் இது மட்டும் தான். ஓகே, நான் வந்து வீடியோ சொல்லியிருந்தேன். நான் வந்து யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் வீடியோஸ் அதில் எடுக்கிறது பிக்சல் அண்ட் கேன்வா கூட சம்டைம் யூஸ் பண்ணுவோம். இந்த பிஎன்ஜிஸ், ட்ரான்ஸ்பர் பேக்ரவுண்டு டெவலப் பண்ணுறதுலாம் கேன்வா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரீ பிக், சம் அதர் வெப்சைட்ஸ், பிஎன்ஜி ட்ரீ, ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஃபஸ்ட் நான் கேப்கட்டில் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து ஃபோட்டோஷாப் எதுக்குன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போறீங்கன்னா இட் வில் டேக் ஸோ மச் டைம். ஆமாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேராக தெரியும். பட் அது ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் ஃபோட்டோஷாப் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக டிப்ஸ் கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில், பாருங்கள். தென் வந்து அப்புறம் வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து டிக் இது ஒரு ஆப் வந்து டெய்லி ஹேபிட் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரீசெண்டாக நான் ஒரு 1.5 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அவராச்சும் பரவாயில்ல, கேப்கட்லேருந்து ஆரம்பிச்சு நான் விஎனில் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப அப்போது கொஞ்சம் எதுவுமே தெரியாத இருந்த காலம். விஎன்லேருந்து அப்புறம் கேப்கட் வந்து இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கான். இது அப்புறம் ChatGPT, அது மெயின் டூலு, எல்லாத்துக்குமே அவன் யூஸ்ஃபுல்லாக இருக்கான் ChatGPT. அதுக்கப்புறம் வந்து கோபைலட் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், பட் ChatGPT அளவுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேன்வா, ஆஸ் யூஷுவல் கேன்வா யூஸ் பண்ணிகிட்ருக்கான். குரோமே ஒரு டூல் தான் இல்லை ஆக்சுவலி, அதுவும் சொல்லலாம்ல, குரோமு. அப்புறம் அதான் கூகுள் டாக்ஸு, ஷீட்ஸு, வேர்டு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வந்து கூகுள் டிரைவ், அவன் தான் பெரிய சாஃப்ட்வேர், அவன் தான். ஆமாம், கூகுள் டிரைவ் இல்லைன்னா கிளைண்ட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாது, அனுப்ப முடியாது.
ஸோ அது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூகுள் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸலாக இருக்கட்டும் சரி, அது பேர் என்னது, ஸ்ப்ரெட்ஷீட் ஷீட்ஸ் ஷீட்ஸு அது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டூல்ஸ்லாம் இன்னுமே நாங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து கூகுள் எக்ஸ்டென்ஷன்ஸ். யாருமே பேசல, பட் ஐ வாஸ் அமேஸ்ட். நான் ரீசெண்டாக வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது ஐ இன்ஸ்டால்ட்